உங்கள் மேல் சுமரும் குற்றம் எவ்வளவு பெரிதென்றும் அது நிமித்தம் உண்டாகும் ஆக்கினை எவ்வளவு கொடியதென்றும் அறிந்து கொள்ளுங்கள். கிறிஸ்துவின் மனையாட்டியும் அவரது சரீரமாயிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளாகிய சபையில் நீங்கள் பணிவுரை செய்ய வேண்டிய நோக்கத்தை சிந்தித்துக் கொள்ளுங்கள். உபதேசத்தை பற்றிய தப்பறைக்காவது நடக்கையை பற்றிய தாறுமாறுக்காவது உங்களுக்குள் இடம் இல்லாதபடி உங்கள் விசாரணைக்கு ஒப்புவிக்கப்படுகிற அனைவரும் தேவனை பற்ற விசுவாசத்திலும் அறிவிலும் கிறிஸ்துவுக்குள்ளான தேர்தலிலும் நிறைவிலும் ஒருமைப்பட்டவர்களாகும் என்று உங்கள் கடமையின்படி உங்களால் மட்டும் அவர்களை நடத்துவதற்கு ஏற்ற கவலையும் ஜாக்கிரதையும் விடாமுயற்சியும் உள்ளவர்களாக இருப்பீர்களாக. உங்கள் உத்தியோகம் இவ்வளவு மாட்சிமையும் இவ்வளவு பிரயாசமும் உள்ளதாக இருப்பதால் இந்த மேன்மையான நிலையில் உங்களை வைத்திருக்கிற ஆண்டவருக்கு நீங்கள் கீழ்ப்படிதலும் நன்றியறிதலும் உள்ளவர்களாயிருங்கள். நீங்கள் தேவனுக்கு மனஸ்தாபம் உண்டாக்காமலும் மற்றவர்கள் மனஸ்தாபம் உண்டாக்க ஏதுவாயிராமலும் எச்சரிக்கையாயிருங்கள். ஆனாலும் இதற்கேற்ற மனமும் விருப்பமும் உங்களாலேயே உண்டாக மாட்டாது. அப்படிப்பட்ட விருப்பமும் அதற்கேற்ற திராணியும் தேவனை அருளை செய்ய வேண்டும். அதனால் அவர் தமது பரிசுத்த ஆவியை உங்களுக்கு அனுகிரகிக்க வேண்டும் என்று நீங்கள் கருத்தாய் மன்றாட வேண்டும். மேலும் வேத வசனத்திலிருந்து எடுத்துரைக்கப்படும் உத்தியோகத்தினாலும் போதனையினாலும் அந்த வசனத்துக்கு ஏற்ற நடக்கையினாலும் ஏந்தி வேறெந்த எத்தனத்தினாலும் மனிதருடைய ரட்சிப்பு கிடைத்த இந்த அருமையான தொழிலை நிறைவேற்றக்கூடாததாகையால் நீங்கள் வேத வசனத்தை வாசித்தும் கற்றறிகிறதிலும் அதில் காட்டியபடி உங்கள் நடக்கையையும் உங்களுக்கு அடுத்தவருடைய நடக்கையையும் சீர்படுத்துவதிலும் மிகவும் கருத்துள்ளவர்களாக இருக்க வேண்டும். எது நிமித்தம் உங்களால் கூடிய மட்டும் உலகத்துக்கு எடுத்த சகல கவலைகளுக்கும் முயற்சிகளுக்கும் நீங்கள் விலகிக் கொள்வது உங்கள் கடமை என்று உணர்ந்து கொள்ளுங்கள். நீங்கள் இந்த காரியங்களை இதற்கு முன்னமே நன்கு உணர்ந்திருப்பீர்கள். தேவன் இப்பொழுது உங்களை அழைக்க சித்தமான இந்த பணிவுரைக்கு அவரது கிருபையினாலே உங்களை முற்றும் ஒப்பு கொடுத்து இந்த ஒரே காரியத்துக்கு என்று உங்கள் திராணிக்கத்தக்கதாக முயற்சி செய்து இதற்கென்றே கவலையோட பிரயாசப்பட தீர்மானித்திருக்கிறீர்கள் என்றும் உங்களை பற்றி உங்களுக்கு நம்பிக்கை உண்டு. நாடோறும் தேவ வசனத்தை வாசித்து தியானிக்கிறதுனால் நீங்கள் உங்கள் பணிவுரையில் மேல் மேலும் தேறி பலன்கொள்ளவும் கிறிஸ்துவின் கட்டளைக்கும் உபதேசத்திற்கும் ஏற்க உங்கள் நடக்கையை சீர்திருத்தி ஜனங்களுக்கு உத்தம மாதிரிகளாக இருக்கவும் வேண்டும். இதற்கென்று பிதாவாகிய தேவன் நம்முடைய ஏக இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் மத்தியஸ்த நிமித்தம் பரிசுத்த ஆவியானவர் திவ்ய சகாயத்தை அருளும்படி இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் என்று உறுதியாய் நம்புகிறோம். இப்பொழுது நம்மத்தில இருக்கிற திரு ராஜு அவர்கள் ஓதகாபிஷேகத்திற்கென்று இன்றைக்கு உடன்படிக்கைகளை ஏற்றுக்கொள்ளப் போகிறார்கள். இவர்கள் மங்கள் திருச்சபையினுடைய ஊழியராக இருந்து அவருடைய ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். வலியரா திருச்சபையினுடைய உறுப்பினர். நம்முடைய சபைகளிலே ஸ்தாபனத்தில் 23 ஆண்டுகள் ஆண்டவருடைய ஊழியத்தை பல்வேறு சபைகளில் நிறைவேற்றியிருக்கிறார்கள். அவர்கள் இன்றைக்கு ஆண்டவருடைய அனாதி தீர்மானத்தினாலும் திரிதாங்கர் சபாலோசனை சங்கத்தினுடைய உதவியினாலும் இன்றைக்கு போதகாபிஷேகம் பெற இங்கே இருக்கிறார்கள். அவர்கள் இப்பொழுது தமது கிறிஸ்தவ ஜீவியம் போத ஊழியம் செய்ய தமக்குண்டான அழைப்பு தமது மார்க்க உணர்ச்சியும் விசுவாச கருத்தும் போதக ஊழியத்தை நடத்த போகிற முறைமை ஆகியவற்றை குறித்து தெளிவாக நம்மத்திலே எடுத்துரைப்பார்கள். அதற்கு பிற்பாடு நம்மத்தில் இருக்கிறதான அருமையான திரிதாங்கூர் சபாலோசனை சங்கத்தினுடைய மிஷனரி பெருந்தகை ரெவரண்ட் கேனா சாலமன் அவர்கள் அவரிடத்திலே உடன்படிக்கைகளை பெற்றுக்கொண்டு போதகாபிஷேக ஜெபத்தை ஏற்படுத்தார்கள். நாம் மையப்படுவதாக.
இவ்வளோ நேரம் தேவ சமூகத்தில் தேவன் நம்மை அழைத்து வந்து கர்த்தரை மையப்படுத்த நம்ம கிருபை கொடுத்திருக்கிறார். இப்பொழுது 2 வார்த்தை செவித்து என்னுடைய சாட்சியை நான் பண்ண நினைக்கிறேன். எல்லாரும் அப்படியே நம்முடைய கண்களை அடைத்து பரலோகத்தை நடத்தி பார்ப்போம். என்னை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் செய்திடும் ஆவியானவரே, என்னை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் செய்திடும் ஆவியானவரே, ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, என்னை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் செய்திடும் ஆவியானவரே, என்னை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் செய்திடும் ஆவியானவரே. ஆமாண்டவரே, என் வாயின் வார்த்தைகளும் என் இதயத்தின் தியானம் உமக்கு பிரியமாக இருப்பதாக. அடியனை செய்கிற நன்மைகளை, அடியனை ஆண்டவரை ஒரு உழைத்து அழைத்த விதத்தை ஆண்டவரே எங்கள் திருச்செல் மக்கள் மத்தியில், அந்த பொதுவாக அனைத்து அன்பு சமூகங்கள் மத்தியில் வந்திருக்கிற அனைத்து ஊழியர் மத்தியில் ஆண்டவரே சாட்சி சொல்லும்படியான கிருபை கொடுத்தே நமக்கு ஸ்தோத்திரம். நாம் மாத்திரம் மையப்படட்டும். அடியனை சிலரை மறைத்துக் கொள்ளும். இயேசுவின் நாம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் நாம் மையப்படுவதாக. கர்த்தர் நல்லவன். அதை எத்தனை முறை சொன்னாலும் அது மிகையாகாது. நான் சிறு வயதில் இருந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அறியாதவன். இயேசு கிறிஸ்துவை பற்றி எனக்கு தெரியாது. நான் ஒரு கிந்து குடும்பத்தில் பிறந்தவன். ஏன்னா நான் வளர்க்கப்பட்ட முறையும் அவ்வளவு தான் இருந்தது. எனக்கு 12 வயதாகும் போது என்னை பூசாரியாக மாற்ற வேண்டும், இவனுக்கு தெய்வ அருள் கிடைக்கும் என்று சொல்லி அப்படியே வளர்த்தார்கள். நான் பிறந்து வளர்ந்தது 8 வயசில் கான்வென்ட், நான் புலிசேரம் கான்வென்ட். 8 வயசுலேருந்து நான் மலையாள பகுதிகளை கடந்து சென்றோம். அங்கே போன பிறகு இந்த பழக்க வழக்கங்கள்லாம் அப்படி தான் இருந்தது. ஆனால் இந்த குடும்பத்தில் சமாதானமே கிடையாது. எங்கள் குடும்பத்தில் நாங்கள் 7 பேர் உண்டு. 5 ஆம்பளைகளும் 2 பொம்பளைகளும் உண்டு. ஆனால் எங்கள் குடும்பம் என்றைக்கும் வேதனையாக தான் இருக்கும். நான் யாரையும் தாக்கி சொல்லவில்லை. எங்கள் குடும்பத்தில் நடந்த சம்பவத்தை நான் சொல்லி ஆக வேண்டும். அந்த முறைமையின்படி, ஹிந்து முறைமையின்படி எல்லா வழிபாடுகளும், எல்லா தேவதைகளுக்கும், எல்லா தேவர்களுக்கும் பணி செய்வோம். அதில் எனக்கு கொள்ள பிரியம். வேதம் சொல்லுகிறது, பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்கே தெரிந்து கொண்டார். நான் அதில் பக்தி உள்ளவன். காலம் எழுந்தி அதை பூஜை செய்வேன். சாயங்காலம் பள்ளிக்கூடம் வந்தாச்சுன்னா பூஜை செய்வேன். அந்த பக்கத்தில் போகும்போது மீன் சாப்பிட்டு போக மாட்டோம். அப்படி வளர்க்கப்பட்டோம். ஆனால் எங்கள் வீட்டில் சமாதானம் இல்லை. இப்போ எங்களிடத்தில் வகையில் நிறைய சகோதரர்கள் இருக்கிறாங்க. எங்கள் குடும்பத்தை கூட நீங்கள் சொல்லுவீங்கன்னா என் குடும்பம்னு சொல்ல முடியாது, சாக்கடைன்னா சொல்ல முடியும். எங்கள் அப்பா அம்மா படிக்காதவர்கள், எங்கள் அண்ணன் எங்கள் சகோதரர்கள் கொஞ்சம் படிச்சிருந்தாலும் முரட்டாட்டம் பிடித்தவர்கள். எனக்கு ஒரே வேதனையாக இருந்தது. என்றைக்கும் வேதனை தான், என்றைக்கும் சமாதானமே கிடையாது. சண்டை, அடி, வழக்கு இப்படிலாம் இருந்தது. அப்படி இருக்கும்போது எனக்கு 12 வயசு நிரம்பும்போது என்னுடைய அக்காளுக்கு திருமணம் நடைபெற்றது. அவங்க கிறிஸ்தவ ஒழுங்குபடி திருமணத்தை ஏற்படுத்தினார்கள். அந்த திருமணம் நடந்து கொண்டிருக்கும் போது அந்த காலமே ஆராதனையில் திருமணத்துக்காக செபிக்கும்படியாக சில ஊழியக்காரர் வந்தார்கள். அந்த ஊழியக்காரர் வந்து அப்படியே பாடல் பாடி செபிக்கும் போது அங்கே கூடி இந்த மக்கள்லாம் அமைதியாக இருந்தார்கள். இப்படி என் மனசுலே தோன்றினது. அவ்வளவுதான். மறுபடியும் நீங்கள் இந்த மரம் இப்படி நடந்து கொண்டிருந்தது. ஒரு நாள் சமாதானம் கிடையாது. கிட்டத்தட்ட ஒரு 18 வயசு வரும்போது எங்கள் இடத்துல
எல்லா பழக்க வழக்கங்களும் உண்டு. அதுக்கு எல்லாத்துக்கும் அடிமைப்பட்டு காணப்பட்டேன். அப்படி இருக்கும்போது எனக்கு வழக்குகள் ஏற்பட்டது, கேஸுகள் ஏற்பட்டது. தக்கலையில் என்னை கொண்டு போனார்கள் போலீஸ்காரங்க பிடித்து. அந்த 18 வயசு 3ஆவது மாதம்னு சொல்லி அங்கே எங்களுடைய முறைப்படி சொன்னார்கள். ஆனால் நான் அப்பொழுது நினைத்தேன், நான் ஒரு மனிதனாய் மாற வேண்டும். ஒரு உண்மையான எனக்கு இயேசுக்கு தெரியாது. அங்கே எல்லாரும் பாடுவாங்க, பாடல் தெரியாது, ஒன்றுமே தெரியாது. ஆனால் எனக்குள்ளே ஒரு பக்தி வைராக்கியம் இருந்தது. அதில் நான் ஊட்டப்பட்டவனாக காணப்பட்டேன். காலங்கள் கடந்து சென்றது. அப்பொழுது இருந்த ஆல்பன் சொல்கிற ஊழியக்காரர் இருந்தார். அது தாண்ட முன்னாடி பாவூரில் ஊழியர் செய்கிற வில்சன் சுந்தர் அவங்க இருந்தாங்க. அவங்க என்னை அரவணைத்து எனக்கு புத்தி சொல்லுவாங்க. நிறைய கெட்ட பழக்கம் இருந்த இந்த நேரத்தில் நிறைய காரியங்களை சொல்லுவாங்க. ஜபத்துக்கு அழைத்து கொண்டு போவாங்க, காய்கறி ஓரத்தில் ஜபத்தில் அழைத்து கொண்டு போவாங்க. அப்பொழுது அவர் என்னக்கா அழுவார், முழங்கா நின்று அழுவார். என்னோட சொல்லுவார், தம்பி நீங்கள் உட்காந்துருங்க, நீங்கள் ஜபம் முடிஞ்சா பண்ணுங்க, என்ன சும்மா இருங்கன்னு சொல்லுவார். நான் அந்த இடத்துல அவருடைய அழுகை சத்தம் எனக்கு இருதயத்தை உடைத்தது. எனக்கா ஏன் இவர் அழுறான்னு சொல்லி அவருடைய அன்பில் நான் தேற்றப்பட்டேன். மறுபடியும் நான் என்ன செய்தேன்னா, வேதத்தை வாசிக்கும் போதும் நான் அழ ஆரம்பிப்பேன். என்னைக்கு வேதத்தை அது யாருக்கும் தெரியாது. அப்படி நான் தேற்றப்பட்டு அப்படி வளர்ந்து கொண்டு எனக்கு ஒரு எண்ணம் ஏற்பட்டு நான் ஊழியக்காரனாக மாற வேண்டும். அப்போ என் ஜீவிதத்தில் நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டது. நான் ஒரு உண்மையாக அப்படி ஒரு நல்ல ஒரு அனுபவத்தில் வந்து கொண்டு ஊழியம் செய்ய வேணும், மனசுக்குள்ளே இருக்கிறது. அப்போ அவர்கிட்ட போய் கேட்டேன், எனக்கு ஊழியம் செய்யணும் அப்படின்னு. அவர் சொன்னால், ஒருவன் ஆரம்பிப்பு அழைக்கப்படாவிட்டால் இந்த கனமான ஊழியம் செய்ய முடியாது அப்படி சொன்னார். நான் அப்படியே விட்டுட்டேன். நாட்கள் கடந்து சென்றது. என் வாழ்க்கையில் நிறைய காரியங்கள் நடைபெற்றுள்ளது. ஆண்டவர் என்னுடைய ஜீவியத்தை ஆசீர்வதிக்க ஆரம்பித்தார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மையப்பட்டது. என் குடும்பத்தில் நான் தான் முதல்ல சபைக்கு போனேன். ஒரு என் குடும்பத்தில் உள்ளவங்க எங்கள் அம்மா வந்தாங்க, முதல்ல நிறைய எங்களுடைய சில சகோதரர் வந்தாங்க. அப்படியெல்லாம் அவங்க ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள ஆரம்பித்தார்கள். நாட்கள் கடந்தது. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. எனக்குள்ள பக்தி வராக்க நான் சபை எடுப்பேன். சபை எனக்கு நான் நல்ல ஒரு இதாக இருந்தது. அதனால் சில காரியங்கள் எனக்கு குறைபட்டு காணப்பட்டது. ரொம்ப வேதனையாக இருக்கும் பல நேரங்களில். கர்த்தரோடு பேச ஆரம்பித்து அழ ஆரம்பித்தேன். என் வாழ்க்கையில் ஒரு துளிர் ஆரம்பிக்கப்பட்டது, வித்தியாசமாக ஆரம்பிக்கப்பட்டது. அப்படி இருக்கும்போது தான் எனக்கு ஒரு தரிசனம் காணப்பட்டது. எப்படின்னா, எனக்கு என்னை வழி நடத்தின அந்த பாஸ்டர் வில்சன் சுந்தர் அவர்கள் ஒரு கன்வென்ஷன் கூட்டத்தில் அழைத்து கொண்டு போகிறார்கள். அழைத்து கொண்டு போகும்போது அந்த கன்வென்ஷன் கூட்டத்தில் என்னென்ன சொல்கிறார், நீங்கள் பெரிய தம்பி நீ பேசணும்னு சொல்கிறார். இப்போ எனக்கு பேச தெரியாதுன்னு சொல்கிறேன். இல்லை நீ தான் பேசணும்னு சொன்னான். அந்த கூட்டத்தில் நான் செய்தி கொடுத்தேன். நிறைய பேர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாங்க, கரங்களை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தாங்க. எல்லாரும் ஆண்டவருக்கா ஜீவிப்பேன், ஞானஸ்தானம் எடுப்பேன், உண்மையாக இருப்பேன் ஒப்பு கொடுத்தாங்க. எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. நான் முடிச்சு பார்த்தேன், இது என்ன நான் பிரசங்கம் பண்ணி யார் செய்யப்படுறது, நானே அதுக்கு தகுதியற்றனால இருக்கிறேன் என்ன நிறுத்திக்கிட்டு அவர்கிட்ட சொன்னேன். இப்படி விதமாக ஒரு தரிசனம் காணப்பட்டது, சொப்பனம் காணப்பட்டது, அதுக்கு அர்த்தம் என்னன்னு சொல்லி பாஸ்டர்கிட்ட கேட்டேன். அவர் சொன்னால், தம்பி கர்த்தர் ஊழியத்தை அழைத்திருக்கிறார். அப்பொழுது ஊழியத்தை அழைக்கப்பட்டால் நீ கரெக்டாக செய்யணும், எந்த இடத்துல ஊழியத்தோன்னா நீ கரெக்டாக போகணும்னு சொன்னால் ஒரு 15 நாள் தான் இருக்கும். அப்பொழுது எப்பொழுது அங்கே ஊழிய பாஸ்டர் செல்வராஜ் அங்கே இருந்தார். அவர் வந்து என்ன சொன்னார், இவன் நம்ம பால்குடி ஒரு சபை இருக்கிறது, அங்கே ஊழியக்காரர் கிடையாது, உங்களால் போக முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டார். அப்பொழுது பால் விஜயராஜ் உத்தரங்கோடு அவர் அங்கே இருந்தார். அவர் தான் எனக்கு இருந்தார். ரவரன் வில்சன், காலசந்த ரவரன் ஜெகஜோமணி, குரு சபையை சார்ந்தவங்க, வாழ்வன சபையை சார்ந்தவங்க, பந்தல்வலை சபையை சார்ந்தவங்க எல்லாம் அந்த இடத்துல போய் ஜெபம் நடத்துவார்கள் பால்குடியில். அந்த சபையில் அவருடைய ஊழியத்தை செய்ய முடியுமான்னு கேட்டார். சரின்னு சொல்லி நானும் சொன்னேன். சாயங்காலம் பலியாலா சபையில் முன்னாள் செயலாளர் முத்தையா அவர் அன்றைக்கி டீகனாராக இருந்தார். அவர் செக்ரட்டரி. அவர்கிட்ட போனோம். அவர் இந்த 10 ரூபா கொடுத்தார். இவங்க ஜெபித்தை அனுப்பினார்கள். நான் அங்கே பால்குடி போனேன். அங்கே போகும்போது 3 பொம்பளைகளும் நான் எடுத்துக்கணும். பெரிய சபையாக இருக்கும், பெருசாக இருக்குன்னு நினைத்தேன். ஒரு வீட்டு பக்கத்தில் எடுத்துனாங்க. ஒரு ஆம்பளை இருந்தாங்க, 2 அதிகமாக இருந்தாங்க. ரொம்ப வேதனையாக இருந்தது. ஏன்னா பெரிய சபை நினச்சி வந்தேன், இங்கே எப்படி இருக்குன்னு சொல்லி மறு வாரத்தில் வந்து எல்லா வீடும் சந்திக்க ஆரம்பித்தேன். சொல்ல போனேன்னா, நான் இந்த ஊழியக்காரனாக இருக்கிறதுக்கு மெயின் காரணம் எங்கள் பால்குடி மக்கள் தான். அல்லேலூயா. அது என்னோட தேவை இருக்கிறது, மறக்க முடியாது. என்னை போஷித்தாங்க. எனக்கு நல்ல பிரசவம் தெரியாது, நிறைய என்னால் சரியான முறையில் ஒன்றும் பண்ண முடியும், ஜெபம் தான் பண்ண முடியும். ஆனால் அவங்க என்னை அரவணைத்தாங்க. ஏன்னா அவங்க குடும்பத்தில் உள்ளதை பார்த்தாங்க. அதை ஒரு காலத்தையும் மறக்க முடியாது. அது என்னுடைய மனசு கூட அப்படி ஒட்டி இருக்கிறது.
அவங்க வந்திருக்கிறாங்க கொஞ்சம் பேர், நான் வாழ்த்துக்கிறேன். அங்கே கிட்டத்தட்ட 10 வருஷம் ஓடிக்கிட்டு இருந்தேன். அப்பொழுது மறுபடியும் தரிசனம் உண்டாச்சு. நேரம் தான் சொல்லி சொல்கிறேன். இப்போ முரமலை சபையில் அங்கே எல்லாம் சபை அப்படி பிரச்சனை ஏற்பட்டிருந்தது. மிஸ்டர் ஜான்குமார் அவங்களும் விஜயராஜ் அழைத்தாங்க. சரி, எனக்கு எப்படி சபை கட்டணும் தான் ஆசை. நான் அம்மாடி சொன்னேன், சபை கமிட்டி சொல்லலை. ஒரு சண்டே நேற்றுக்கு அங்கே போனேன், 6 நீங்கள் வரணும்னு சொன்னாங்க. ஒரு 2 சபையை முடிச்சு அந்த கிருபை செய்தார். 1987ஆம் ஆண்டு 7ஆம் தேதி பால்மில் சபையில் நான் கால் வைத்தேன். 1998ஆம் ஆண்டு ஜனவரி 25ஆம் தேதி முரம்பலை சபையில் கால் வைத்தேன். 2003ஆம் ஆண்டு வரை முரம்பலையும் பால்குடி சபையை சேர்த்து ஊழியம் செய்தேன். கர்த்தர் கிருபை செய்தார். அல்லேலூயா. பால்குடி சபையிலிருந்து ஒரு மிஷனரி, ஒரு ஊழியக்காரங்க 2 மாதங்கள் எழுதினார்கள். முரம்பலை சபையிலும் 2 ஊழியக்காரர்கள் அங்கு ஒரு பையன் படிக்க போயிருக்கிறான். கர்த்தர் அப்படி ஊழியர்களை கர்த்தர் ஆசீர்வதித்தார். மிகுந்த ஆசீர்வாதம். 2006ஆம் ஆண்டு ஜூலை 1ஆம் தேதி நான் இது நம்முடைய மங்கள சபையில் நான் நியமிக்கப்பட்டேன். இங்கே வரும்போது மக்கள் நல்லா சந்தோஷமாக இருந்தார்கள். ஆனால் எனக்கு தெரியும் மங்களம்னா எப்படின்னு தெரியும். எனக்கு ஒரு மனுஷனுக்குள்ள ஒரு ஏன்னா நான் ஆண்டவரை அறியாமல் இருந்த ஒரு காலத்தில் எப்படி இருந்தேனோ அதே போல் இந்த இடம் இருக்கிறதா எனக்கு தோன்றினது. பரவாயில்ல, நமக்கு பாடுகள் உண்டு, கஷ்டங்கள் உண்டு. ஆனாலும் நாம் ஆண்டவரை நேசித்து ஜனங்களை நேசித்து போகிறதுனா நிறைய நெருக்கங்கள் ஏற்பட்டது. சபை கட்டடம் வேலை தொடங்கும் போது நிறைய பிரச்சனை ஏற்பட்டது. மறுபடி சொல்ல முடியாது, ஆனால் நான் எல்லாரும் நேசிக்கிறேன். அல்லேலூயா. பல காரியங்கள் மத்தியில், பல தடைகள் மத்தியில் சபை கட்டப்பட்டது. அது சாதாரண காரியம் அல்ல. அது சபை மக்களுக்கு அனைவருக்கும் தெரியும். கட்டப்பட்டது, வேலை முடியாமல் இருக்கிறது, இனி வேலை செய்ய வேண்டாமா அவங்க சொன்னாங்க. போதக அபிஷேகம் அப்படி பண்ணணும்னு சொன்னார்கள். அப்பொழுது நான் சொன்னேன் சரி அப்படின்னு நான் சொன்னேன். அப்பொழுது 2008ஆம் ஆண்டுல அவங்க என்ன செய்தாங்க, தீசாசுகளை கொடுத்திருந்தார்கள். ஆனால் பால்கி இருக்கும்போது பால்கி மக்களிட சொன்னாங்க, இல்லை ஆண்டேஷனுக்கு எழுதி கொடுப்போம்னு சொன்னாங்க. நான் தான் சொன்னேன் வேண்டாம், நம்ம நிறைய செலவு இருக்கிறது, நம்ம ஏழையாக இருக்கிறோம், சில மாதங்கள் சில வருடங்கள் தாண்டட்டும், அது தானாக வரும், நம்மளை தேடி போகக்கூடாதுன்னு சொல்லியிருந்தேன். எப்படி ஆண்டவர் இருக்கிற நாட்களில் இந்த இடத்துல கர்த்தருடைய நாம் மையப்படும்படியாக கர்த்தருடைய நிறைவான ஊழியத்தை செய்யத்தக்கதாகவும் இந்த இடத்துல இந்த ஆண்டேஷன் ஆராதனை காணுகின்ற இடத்திற்கு ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறேன். அல்லேலூயா. மறுபடி இதில் மிக பிரயாசப்பட்டது என்னுடைய மனைவி. நான் எல்லாம் தாங்கிடுவேன், எந்த காரியம் வந்தாலும் பல நேரத்துலையும் ஜெபம் பண்ணுவேன், அவ்வளோதான், நான் ஃப்ரீயாகிடுவேன். இந்த மனைவி தான் அதிகமாக அடுகிறது. இந்த நேரத்தில் வெளியே தெரியாது. அதே போல் இங்கே வந்து பெரிய ஆசீர்வாதமான காரியங்கள் உண்டு. கஷ்டம் இருந்தாலும் நெருக்கங்கள் இருந்தாலும் என்னுடைய குடும்பத்தில் நிறைய நன்மைகள் உண்டு. ஒன்று, இங்கே வந்த பிறகு தான் என்னுடைய மகள் மிஷினரிக்காக மிஷினரி ஊழியத்துக்காக உத்தரப்பிரதேசத்தில் அவர் ட்ரைனிங் போனார். அதோட இங்கே வந்து தான் அவர் மிஷினரியாக சத்தீஸ்கரில் சென்றார். அது முடிந்து இங்கே வச்சு தான் அவருக்கு திருமணம் நடைபெற்றது. மறுபடி இங்கே வைத்தது அவளுக்கு மிஷினரி பிரதேசத்தை ஒரு குடும்ப மிஷினரியை தாங்கினாங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இங்கே வந்த பிறகுதான் என்னுடைய மகன் ரகுனி அவனை பிஜிச்சு இங்கே வந்து மறுவாரத்தில் பிஜிச்சு படிக்க போனான். மறுபடியும் இங்கே வந்து இவன் மறுபடியும் அவன் லண்டன் மிஷனரியில் ஊழியம் செய்ய அந்த கிருபை கொடுத்தார். அல்லேலூயா. மொத்தத்தில் தேவன் அவர் நல்லவர், எனக்கு அவர் போதுமானவர். அநேக அற்புதங்களை கர்த்தர் செய்திருக்கிறார். அதை விவரிக்க முடியாது, அதை நினைத்து அதை எப்படி சொல்ல தெரியாது. நான் குப்பையில் இருந்தேன், சாதா மனிதன், ஒன்றும் இல்லை. ஆனால் கர்த்தர் தான் என்னோட இருந்து என்னை நடத்தி இருக்கிறார். அதுக்கு எங்கள் சபை மக்கள் இப்பொழுது இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இப்பொழுதும் கண்ணீரோடு செபிக்கிற மக்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. வீட்டிலேருந்து கண்ணீரோடு செபிப்பாங்க. நான் ஒரு வீட்டுக்கு ஜெபிக்க போகும்போது அவர் வீட்டு பக்கத்தில் போன அந்த அம்மா என் பேரை சொல்லி ஜெபித்து கொண்டிருக்கிறாங்க. அந்த ஒரே எங்கள் பாஸ்டரை பாதுகாக்கணும், ஆசீர்வதிக்கணும் அப்படின்னு சொல்லி. அப்போ நான் நினைத்தேன், எங்கே பார்த்தாலும் நம்மளோட மக்கள் கண்ணீரோடு ஜெபிக்கிறார்கள், கண்ணீரோடு இருக்கிறார்கள். அந்த அன்பை மறக்க முடியாது. நிறைய கஷ்டத்து மத்தியில் அவங்களுடைய இதை நான் மறக்க முடியாது. அது என் உள்ளத்தில் அதே மாதிரி